ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரை ரோஸ்ட் பாயில் கிச்சன். இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி சேனலில் நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கல் நண்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 பீஸு நண்டும் காலும் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ரசத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, ஒரு மிளகாய் சேர்த்து இதை நசுக்கி வச்சுக்க போகிறோம். இதை இடித்து வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் பூண்டு நசுக்கிங்க. அளவுக்கு நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்ன நண்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நசுக்கி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கோம். சட்டி நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நசுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இல்லை தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் கொஞ்சம் இதே மாதிரி நல்லா வதங்க வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் இப்போ நசுக்கி வச்ச அந்த நண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த நண்டோட ஸ்மெல் ரொம்ப இல்லாமல் இருக்கும். இதை வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நண்டு வேகணும். கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே இந்த நசுக்கி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம புளி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. ரசம், நண்டு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான நண்டு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.